டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது உடமையடா என்ற தலைப்பில் எந்த முயற்சியிலும் இறங்கினாலும் அச்சமடைந்தால் பின்னடைவு, அஞ்சாது துணிந்து முயன்றால் வெற்றி என்பதை விளக்க விரும்புகிறேன். ஆகவே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது திராவிட உடமையாண்டு திரைப்பட பாடல் இருக்கு. அதை நான் இங்கு சொல்லவில்லை. அச்சம் இருப்பதனால், ஒரு மனப்பயம் இருப்பதால், அல்ல ஒரு உளப்பயம் இருப்பதால், ஒரு எங்களுக்குள்ளே நாங்கள் தாழ்வு மனப்பான்மை அல்லது மற்றாக்களை கண்டு அவன் நல்ல கெட்டிக்காரன் போல இருக்கு, அவன் திறமசாலி பலசாலி போல இருக்கு, இவ்வாறு பயப்படுவதனால நாங்கள் எங்களுடைய நல்வாய்ப்புகளை இழக்க வேண்டி வரும். அஞ்சாமை என்று நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் டேலண்டை நீங்கள் நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? டெய்லி பயிற்சி, தினமும் பயிற்சி, தினமும் முயற்சி எடுக்கணும். இப்படி பாய்வேன், இப்படி பாடுவேன், இப்படி நடிப்பேன், இப்படி ஆடுவேன், அல்லது இப்படி கிரிக்கெட் விளையாடுவேன், இப்படி ஃபுட்பால் விளையாடுவேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் எவ்வளவுக்கு பயிற்சி செய்கிறீங்களோ, எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு உழைத்திருக்கிறீங்களோ, அந்த தூண்டுதல்லாம் உங்களோட பவர், சக்தி. அந்த சக்தி என்ன செய்யும்? எந்த பயத்துக்கும் இடம் அளிக்க. அதுதான் அஞ்சாமை. அப்போ நாங்கள் சக்தியை மெருகூட்டுவோங்கன்றாலும் உங்களுக்கு சொல்லுவோம். அஞ்சாமையாக போகணும்னா நீங்கள் உங்களோட சக்தியை பெறுவோம். அப்போதான் நாங்கள் மற்றவர்களோட நாங்கள் போட்டி போடலாம். எங்களுக்கு போட்டித்தன்மை கட்டாயம். உலகமே போட்டி மயமாகத்தான் இருக்கு. கூகுளுக்கும் யாவுக்கும் போட்டி, கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் போட்டி. இவ்வாறு இது கம்ப்யூட்டர் சம்பந்தமா இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விதத்துல போட்டி. இது போட்டி உலகம். போட்டி உலகத்தில் நாங்கள் போட்டிக்கு தயாராகத்தான் வாழ பழகிக்கொள்ளும். படித்தறிவு, தொழில்நுட்ப அறிவு, பட்டறிவு, சிறப்பு தேர்ச்சி, போதாமை, போட்டியாளரை கண்டு அஞ்சுவது, இவைதான் நீங்க அச்சமடைய காரணம். அப்ப நீங்க உங்களோட பவரை கூட்டினீங்களோட பயப்பட தேவை வேண்டாம். அப்ப அஞ்சாம எப்ப வராது? உங்களோட பவரை கூட்டின பிறகு அஞ்சாம வரும், அச்சம் வராது. ஆகவே இதற்கெடுத்தாலும் அஞ்சுவது முட்டாள்தனம் அல்லது மடமைத்தனம் என்பது. அச்சமின்றி முன்னேறுவர் எதற்கும் அஞ்சாது முயல்வோரை நாங்கள் புத்திசாலி மூலசாணியர்கள். இது ஊராக்கள் சொல்லுவாங்க. நீங்க ஊருக்குள்ள லாவினிங்கண்டா அப்படித்தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் உங்களை கேட்கிறோம். அதாவது அஞ்சாமை பிறப்பிலிருந்து வாரையில் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகாண்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது குறை ஏதும் இன்றி எதுவும் விடுபடாமல் முழுமையாக கற்று அதற்கு ஏற்ப நெறிப்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தலாம், பாவிக்கலாம், பிரயோகிக்கலாம். இவ்வாறு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில போட்டி உலகில நாங்கள் எங்களை தயார்படுத்தினால் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி வரும். அதுதான் அஞ்சாமை. எதுக்கும் பயப்படாம நீங்க முன் வரக்கூடியது. இவ்வாறு எங்களை நாங்கள் தயார்படுத்துவோமா? அதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. ஆகவே அச்சம் அஞ்சாமை என்பது அவரவர் உளமனப்பாங்கு. அச்சம் தவிர்த்து அஞ்சாமை போடுவதன் மூலமே வாழ்க்கையில் முன்னேறலாம், எந்த முயற்சிகளிலும் வெற்றி பெறலாம். ஆகவே கற்றலுக்கும் தேர்வெழுதலுக்கும் அச்சமின்றி முன்னேறுவதற்கும் நாங்கள் ஒரு கேள்வி, ஒரு பாடப்பரப்பை வச்சு பல முனைகளில் கேள்விகளை தயார்படுத்துவோம். அப்போ கடந்த கால கேள்வித்தாளில் இருக்கிற கேள்வி திரும்ப வராது. அப்போ கடந்த கால கேள்வித்தாள்களை வச்சுக்கொண்டு கேள்வியை பிரட்டி பாருங்க. இப்படியும் கேள்வி இருக்கலாம். அல்ல ஒரு பத்திரிகை செய்தி, இப்படி ஒரு ஊடகங்கள் புத்தகங்களை வச்சுக்கொண்டு இப்படியும் திரும்பி பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் பல முனைகள் எங்களுடைய அறிவை பிரட்டி உருட்டி நிமித்தி பார்த்த உலகம் சுற்றுவாப்புல எங்களுடைய மூளையை ரவுண்ட் பண்ணி பாவிச்சாதான் அறிவு பெருகும். அறிவு என்பது நாங்கள் எவர் கேட்கிற கேள்விக்கும் எப்பவும் விளக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சோதனை பேப்பர் சுகமாக இருக்கும். இவ்வாறு போட்டிகள் அல்ல இல்ல முயற்சிகளையும் நீங்கள் அச்சம் தவிர்க்கணும் என்றால், அஞ்சாமை பேண வேணும் என்றால் உங்களோட பவரை கொஞ்சம் கூட்டும். என்ன துறைசார் முனைப்பில் நீங்கள் ஈடுபடுறீங்களோ, இறங்குறீங்களோ, அது சார்ந்த பயிற்சி, முயற்சி, தெளிவு, மற்ற
மேலதிகமான அவுட்டர் சிலபஸ் காய்ப்போம். அவுட்டர் சிலபஸ் படிக்கிறதால எங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பலம் ஒன்று வருகின்றது, உளப்பலம் ஒன்று வருகின்றது. அவை நீங்கள் அச்சப்படாமல் அஞ்சாமை பேணுவதற்கான வழிகள் இவைதான். நீங்கள் அதை கையாண்டு அஞ்சாமை பேணுங்கள். அச்சமின்றி அஞ்சாது நீங்கள் துணிந்து எல்லா முயற்சியிலும் ஈடுபடுவதனூடாக வெற்றி அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம், உளநலம் உடல் நலம் பேணவும் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.